ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பொமானி லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் கிரேவியில் இவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். எதுனாலனா சிக்கன் வந்து 2 நேரத்துக்கும் பத்தாது, அதனால உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த உருளைக்கிழங்கை பச்சையை போடாமல் இப்படி எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி போட்டால் குழம்போட மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் அம்மா எப்போ இப்படி தான் பண்ணுவாங்க. நாங்கள் 6 புள்ள, அம்மா அப்பா 8 பேருக்கு 1/2 கிலோ சிக்கன் பத்தாதுன்னு அது 1/2 கிலோ எடுப்பாங்களா 1 கிலோ எடுப்பாங்க தெரியாது, எல்லாருக்கும் வரணும்னு சொல்லிட்டு இப்படி ஆளுக்கு 2 பீஸ் சிக்கனும் 2 உருளைக்கிழங்கு வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இப்படி அரைச்சி வச்சேன்னா குழம்பு நல்லா குழுன்னு கிரேவியாக வரும். அதனால தான் நான் எப்போவுமே முழுசாலாம் போட்டு வதக்கலாம் மாட்டேன். இந்த பக்கத்தில் கொஞ்சம் மல்லி இலை, புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வறுக்கணும். அப்போ தான் சாப்பிட்றவங்க சிக்கன் எது உருளைக்கிழங்கு எதுன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. இல்லைன்னா சிக்கன் பிரியர் எல்லாம் உருளைக்கிழங்கு ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுதான் இந்த ட்ரிக்கு. நீங்களுமே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கன் எது உருளைக்கிழங்கு எதுன்னு சாப்பிட்றவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. சாப்பாட்டில் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டுனா அவ்வளோ மணமாக இருக்கும். சில நேரத்தில் கருவேப்பிலை கிடைக்காது, அந்த நேரம் மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டால் மசாலா நல்லா வெந்து கிடைக்கும். சிக்கன் கிரேவி மசாலா, கொஞ்சமாக மட்டன் மசாலா, தனியா பவுடர், ஜீரா பவுடர், மங்களகரமாக வர மஞ்சத்தூள், காரசாரமாக வர காரப்பொடி, நல்லா கலர்ஃபுல்லாக வர்றதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த மசாலா நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும். மசாலா பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை போட்டுடலாம். இந்த சிக்கனை போட்டுட்டு உடனே தண்ணியை கொதி ஊற்றிடக்கூடாது, அப்படியே தான் குக் பண்ணி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகட்டும். அப்போ தான் அந்த மசாலா சிக்கனுக்குள்ளெல்லாம் மசாலா போகும். மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஜார் கழுவுன தண்ணி, இதில் நான் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்ற போகிறேன். ஏன்னா ஃபைனலாக நம்ம இதில் உருளைக்கிழங்கு போடும் பார்த்திங்களா, உருளைக்கிழங்கு நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணும். இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் குழம்பு எப்படி ரெடி ஆகிட்டு சிக்கனெல்லாம் சூப்பராக வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் யாருக்கும் தெரியாமல் உருளைக்கிழங்கு போட்டுடணும். இப்போ சாப்பிட்றவங்க இதில் உருளைக்கிழங்கு எது சிக்கன் எது தெரியாமல் திணறுவாங்க. உருளைக்கிழங்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. அவங்க மறந்து உருளைக்கிழங்க சிக்கன் நினச்சி தட்டில் அள்ளி வச்சு சாப்பிடும் போது தான் இது என்னடா சிக்கன் வித்தியாசமாக இருக்குன்னு யோசனை பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மலைச்சாரல் மாதிரி புதினா தனியாக தூவி விட்டுருணும். பின்ன லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுறணும். கப் சிப்புன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த மனம் பக்கத்துக்கு போகணும். கப் சிப்புன்னு இப்படி நம்ம ட்ரிக்கு. உங்கள் வீட்டில் என்றைக்கு ஆளுங்க கூட இருக்காங்க, கூட 2 பேர் வந்துட்டால் கவலைப்படாமல் 4 உருளைக்கிழங்க வறுத்து தட்டிட்டின்னு வச்சுக்கலாம். அந்த அளவு குழம்பு கமன்னு இருக்கும், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி குழம்பு வந்துன்னு சொல்லுங்கள். நல்லா மணமாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். குழம்பு இன்னும் கொஞ்சம் பொறுத்து கட்டியாயிரும். சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, சோறுக்கு சூப்பராக சாப்பிடுங்க. மறுநாளும் மிஞ்சும் இந்த கிரேவி. பழைய சாதம் கூட கஞ்சி கூட சாப்பிட்டா டேஸ்ட்டாக வரும்.